before we take the group picture, we request Mr. Arun from Arun Events to kindly felicitate நம்மளுடைய பிரபுதேவா மாஸ்டர். Arun sir, we request you to kindly felicitate நம்மளுடைய பிரபுதேவா மாஸ்டர். As a token of love, appreciation and gratitude, நம்மளுடைய பிரபுதேவா மாஸ்டருக்காக அருண் ஈவென்ட் சார்பாக ஒரு அழகான பூங்கொத்து. மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படியே இணைஞ்சு ஒரு குரூப் பிக்சர் மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. So kindly please stay back for a group picture. So நம்மளுடைய பிரபுதேவாஸ் YMCA-ல 22nd நடக்க இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஈவெண்ட் வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்சர்ட் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எண்ணற்ற மியூசிக் கான்சர்ட்ஸ் பார்த்துருப்போம். அது ஒரு கல்ச்சராகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் முதல் முறையாக ஒரு டான்ஸ் கான்சர்ட் 3 மணி நேரம் டான்ஸ் மட்டுமே இருக்க போதா அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல். ஸோ எல்லாருமே இணைஞ்ச ஒரு குரூப் பிக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே உங்களுடைய இருக்கைகளில் உட்காந்துடலாம். ஸோ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கைண்ட்லி ஸ்டே பேக் ஃபார் அ குரூப் பிக்சர். A moment to snap, definitely. மீண்டும் இந்த டீமுக்கு ஒரு பெரிய நன்றி என் வாழ்த்துக்களும் கூட. Thank you so much. மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. We request you to kindly take your seats off the dais. இருக்கைகளில் உட்கார்ந்தரலாம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ டீமுக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக மாஸ்டருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். We request all the delegates to be present on the seats of the Vibe Live in Dance Concertல இன்னொரு ஸ்பெஷல் எலிமெண்ட், ஒரு டி-ஷர்ட் அன்வீல் பண்ண போறோம். இந்த டி-ஷர்ட் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு பி a t-shirt but AR enabled t-shirt ஆக இருக்க போது மாசனுடைய ஒரு சிக்னேச்சர் மூவ் வந்து இன்பில்ட்டா அந்த டி-ஷர்ட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க இப்ப பார்க்க போறீங்க. சோ மாசரே நமக்காக அன்வீல் பண்ண போறாரு. Can we please have the t-shirts? இல்ல அந்த அதுக்கு தீபிகா மாதிரி தீபிகா. We would like to have Miss Deepika on stage. DJ Deepika, நீங்களும் எங்க கூட மேடையில இணையணும். To do this, Rack Academy of Dance நம்முடைய பசங்களுக்கும் மாஸ்டருக்கும் மீண்டும் ஒரு பெரிய நன்றி. Thank you so much. So DJ Deepika அவர்கள் நம்மளுடைய Feb 22nd ஈவென்ட் உடைய அபிஷியல் DJ. அவங்களும் பிரபுதேவா மாஸ்டரும் இணைஞ்சு இந்த கான்சர்ட் உடைய டி-ஷர்ட்ஸ் அன்வீல் பண்ண போறாங்க. லேஸ் நேமின் இது வந்து AR inbuilt t-shirt, which means மாஸ்டருடைய ஒரு முக்கியமான மூவ், ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவும் வந்து உள்ள இன்பில்ட்டா இருக்கு மாஸ்டர். அதை நீங்க ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க அதை இனிய நாள் இது. மிக சிறப்பான முறையில் பத்திரிகை சகோதரர்கள்லாம், ஊடக சகோதரர்கள்லாம், தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் இந்த நிகழ்வினை அகிலமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரபுதேவா அவர்களை சற்றொப்ப 30 வருடங்களாக அவரோடு பழகி கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் அவர் ஒருவர், அவர் குடும்பத்தில் நான் ஒருவர் என்ற ஒரு பழமையான ஒரு தொண்டு தொட்டு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் சுறுசுறுப்பாக தேனீ போல் பணியாற்றக்கூடியவர். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பார்க்கும்பொழுது அளவில்லா ஆனந்தம் அடைகிறேன். நாங்கள் கூட சினிமாவில் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுவோம். இந்த பையன் இந்த நடன நிகழ்ச்சிக்கு எடுத்து போன விதம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி ஒரு விளம்பரம் பாம்பேயில் எப்படி எடுத்து போய் காமிச்சாங்க, அதில் பிரபுதேவா அதில் போய் கலந்துன்னு பாத்திராக்கிற குடும்பத்தோடு அவர் பழகி மைக்கேல் ஜாக்சனை சந்திச்சுட்டு வந்த ஒரு பெருமையை பண்ணவர். அடுத்த மீட்டிங்கில் அவரோடு சேர்ந்து நடனக்கூடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் இழக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அகால மரணம் ஏற்பட்டது. இருப்பினும் அவர் வழி தொட்டு
அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பிரபுதாவை நின்னும்போது என் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. ஆகவே பனித்துளியாய் அவர் பசுமையாய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எடுத்து செல்வார். அதோடு மட்டுமல்ல, தம்பி ஹரிக்குமார் மிக சிறப்பான முறையில் அவருக்கு உற்ற உறுதுணை புரிந்து இதை மேலும் சிறப்பான முறையில் நடத்தி செல்வார். உண்மையிலேயே வாலிப இளஞ்செஞ்சங்களை வசீகரிக்க சொல்ல அளவுக்கு செவி குளிரும் சிந்த மகிழும் அந்த நடனம் அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒளிபரப்பாகி உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சியாக நடத்துவார் என்பது அறுதியிட்டு உறுதிகளாம். உண்மையிலேயே பிரபுதேவா இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது இது இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக நெஞ்சில் நிலைக்கக்கூடிய ஓவியமாக அந்த நடன வைபவம் நடைபெறும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த தம்பி அருணுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாருக்கும் டான்ஸ் வருமானு தெரியாது. அது மாதிரி எனக்கு ரஜினி சார்னால் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் சும்மா இப்படி அப்படி பண்ணாலே நான் ரொம்ப பயங்கரமாக ரசித்து பார்க்குறேன். எங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் ஒரு சாங் ஒன்று பண்ண வச்சு அவர் ஆட வச்சிருப்பாருங்க. அதுக்காக அந்த படம் நான் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு எவ்வளோ ரஜினி சாரை பிடிக்குமோ அதுலேருந்து அதுக்கப்புறமா பிரபு மாஸ்டர் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவரோட படத்தை நான் அப்படி பார்த்துருக்கேன். மாஸ்டர்கிட்ட ஸ்பெஷலே என்னன்னாக்கா, ஆட தெரிஞ்சாலும் சரி ஆட தெரியலும் சரி எல்லாருமே ஆட தெரிஞ்ச மாதிரியே ஆட வைப்பார். அதுதான் மாஸ்டரோட ஸ்பெஷலே. அப்புறம் எல்லா வரிக்கும் ஒரு மூமெண்ட் போடுவார், எல்லா பாட்லேயும் ஒரு கதை சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை ஒரு பிஜிஎம்மில் யாரும் இது சொன்னதே கிடையாது. அந்த மாஸ்டர் ஒரு சாங்கில் பண்ணியிருந்தார், பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருமே ராமாயணத்தை சொன்னதே இல்லை. அதே மாதிரி இன்னொரு சாங்கில் லவ்வே வேணான்னு சொன்ன ஒரு பொண்ணும் லவ்வுக்கு தூது ஒரு பையனுக்கும் ஒரு ரொமான்ஸ் ஆகுதுன்னு அந்த இடத்துல ஒரு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பார். அவர் பெஸ்ட் கம்போசர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது அந்த ஒரு சாங்கில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வர அந்த சாங்கு பல பேருக்கு ரெஃபரன்ஸாக இருக்குது. அந்த சாங் இப்படி மாஸ்டர் பற்றி நிறைய பேசலாம். அதுக்கப்புறம் ஒரு படத்தில் அவர் ஆடினாரா நடந்தாரான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவர் நடக்கிறதே நடனம்ன்ற மாதிரி ஒன்று பண்ணார். இங்கேயும் காதல் அப்படின்னு ஒரு சாங்கில் அவர் நடந்தே இருப்பார். சும்மா இப்படி பண்ணியிருப்பார், கேப் அப்படி பண்ணியிருப்பார், கால் அப்படி பண்ணியிருப்பார். அது பயங்கரமாக இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர். ஆனால் அவ்வளோ பிடிச்ச மாஸ்டர் இவ்வளோ நாள் சினிமாவில் நான் ஒரு நாள் கூட அவ்வளோ ஒர்க் பண்ணதில்லை. நான் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணதில்லை, நான் ஆர்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணதில்லை. நான் ஆர்ட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் மாஸ்டர் பாம்பே போய் பெரிய டைரக்டர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிருந்தப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி திடீர்னு என்னை கூப்பிட்டு அருண் என்னை கூப்பிட்டு இது மாதிரி பிரபுதேவா மாஸ்டருக்கு ஒரு டான்ஸ் ஒன்று பண்ண போகிறோம், ஷோ பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்க, கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்ப நாள் காத்திருந்து ரஜினி சார் கூட ஜெயிலர் ஒரு படம் பண்ண மாதிரி நான் ரொம்ப நாள் காத்திருந்து இந்த ஷோவில் பிரபு மாஸ்டரோட பண்ண போகிறேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் மாஸ்டர் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வாய்ப்பளித்த அருணுக்கும் டைரக்டர் ஹரி அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு ப்ரைடோடு சொல்லக்கூடிய பிரபுதேவா மாஸ்டரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல, என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல. வந்திருக்கிற வானத்தை போல பெரிய அண்ணன் சின்ன இருக்கிற மாதிரி டான்ஸர் ஒரு பெரிய அண்ணன், கணேஷ் சார் எனக்கு ஒரு சின்ன அண்ணன் மாதிரி, புனித விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஸ்பான்சர்ஸுக்கு எல்லாருக்குமே இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருண் ஈவென்ட்ஸ் தான். அருண் ஏன்னா இப்படி ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு. அது மாதிரி அருண் ஈவென்ட்ஸுக்கு என்னோட நன்றி. அதே மாதிரி அது இப்போ நான் நினைக்கிச்சாலும் இவங்களை எப்படி நம்ம ஹரி தான், ஹரினால் தான் இது ஒரு பேக் போன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேக் போன் ஹரி தான் இதுக்கு நடக்கிறது காரணம். தேங்க்ஸ் டு இவங்க 2 பேர். இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் ஒழுங்காக ஆடணும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் சினிமாவில் கட் பண்ணி ஆடுவோம். சார் கூட கேட்டிருந்தாரு, என்ன உங்களுக்கு எதுக்கு ரிஹர்சல்னு. சார் சினிமாவில் ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஆடுவோம். இது ஒரே வாட்டி 10 நிமிஷம் 8 நிமிஷம் ஆடணும். அப்புறம் அதே எனர்ஜி நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா. அது தெரில, நான் என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்டெமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 200% கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கையில்
ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஐ வில் ட்ரை. உங்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணும்ட்டு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பிரபு மாஸ்டர், நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினச்சேன் கான்செப்ட் பற்றி. பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். வரும்போது மேடைக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, அப்போ நாங்கள் எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு. உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார். ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக சார்மிங்காக இருக்கீங்க. அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். அப்படியா இருக்கேன்? அப்படி ஒன்றும் தெரியலையே. அவர் ஒருத்தர் வெள்ளை முடியோட இருந்து வந்தார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அவர் அனுப்பிச்சாரு. இவர் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அப்போ பாருங்க சார். ஆனால் வந்து யூ ஏஜ் லைக் அ ஃபைன் ஒயின் தான் சார் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் பற்றியும் பேசி ஆகணும். இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்சர்ட் அப்படின்னா 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்கே எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு டான்ஸ் கான்சர்ட்டுங்கும் போது 3.5 hours டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ எனர்ஜி இருக்க போகுது, எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் சார்? இல்லை, சேலஞ்சு டெஃபினட்டாக இருக்குது. பெரிய அது 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 சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரிஹர்சல் அது என்னென்ன அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க சைட்லேருந்து வேறு இருக்கும், பட் எங்கள் சைட்லேருந்து வேறு மாதிரி. இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நிறையா அந்த இது கொடுக்கணும். பட் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆடும் போது இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவை. சின்னதாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்தோட இப்போ இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 10 நிமிஷம் ஆடுறோம். ஃபஸ்ட்டு மினிட்ல ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம். அப்புறம் 2வது மினிட்ல மூச்சு வாங்குவோம். 3rd மினிட்ல அதுக்கு அடுத்த செகண்ட்லேயே ரொம்ப அந்த இது வாங்கும். பட் அது ஆகக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு மினிட்ல இப்படி இருந்தால் 2nd, 3rd, 4th, 10th மினிட்ல இப்படி இருக்கணும். அதுக்கான இதுதான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன் எப்போவுமே, ஸ்டாமினா. அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவேன் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது. பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுறேன். ஆடும்போது அந்த எங்கே ஆடணும், எங்கே இது பண்ணணும், எங்கே அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட இது தான். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். அதே மாதிரி ஃபுல்லாக 3 hour இல்லை, பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன். மற்ற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, பட் என் ஷோ தான் என்னோட பேரில் வருது. பட் உங்களை திருப்திப்படுற மாதிரி என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சார். ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாஸ்டர்னுடைய கான்சர்ட் முதல் முறையாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? பயங்கர கியூரியாசிட்டியோட வந்திருக்காங்க நிறைய பேர். நான் ஆடுறேன். இதுக்கு மேலே as simple as that sir. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. thank you so much. ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க கான்செர்ட் பற்றி நிறைய விஷயங்கள். இந்த கான்செர்ட்டுக்கு மக்கள் வரணும் அப்படின்னா டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டிக்கெட்டை லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ டு லான்ச் த டிக்கெட் ஐ வுட் லைக் டு வெல்கம் த ஷோனுடைய டிரெக்டர் ஹரிகுமார் அவர்கள். அருண் சார் ஆப்வியஸாக மேடையில் இருக்காரு, ஸோ நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். VMR ரமேஷ் அவர்கள் அருண் ஈவெண்ட்ஸ்லேருந்து, க்ரௌட் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து DRK கிரண் அவர்கள், எங்களுடைய அஃபீஷியல் டிக்கெட்டிங் பார்ட்னர் IBA, அண்ட் ஆப்வியஸாக இன்னைக்கான ஸ்பெஷல் கெஸ்டாக இணைஞ்சிருக்கக்கூடிய டாக்டர் ஐஸ்வரி கே கணேசன் அவர்கள், அண்ட் நம்மளுடைய மரியாதைக்குரிய கலைப்புலி S தானு அவர்கள். எல்லாருமே மேடைக்கு கண்டிப்பாக வரணும். த அஃபீஷியல் அன்வீலிங் ஆஃப் த டிக்கெட் இப்போ நமக்காக நடக்க இருக்கு. The King of Dance Prabhudeva's live in dance concert வரக்கூடிய February 22nd YMCA ground நந்தனம்ல நடக்க இருக்கு மக்களே. and அவங்களுக்கான டிக்கெட்ஸ் இப்போ அஃபிஷியலாக அன்வீல் பண்றதுக்கு முன்னாடி I would like to welcome Mr. Johnson. Can we please have you on stage? JDH ப்ரொடக்ஷன்ல இருந்து ஜான்சன் அவர்கள் எங்களுடைய ப்ரொடக்ஷன் பார்ட்னர். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களும் இணைஞ்சு இந்த டிக்கெட்டை அன்வீல் பண்ணணும். We also request Punitha ma'am to kindly join. கண்டிப்பாக நீங்களும் எங்க கூட மேடையில இணையணும் ma'am. Another special dignitary for the day. So Punitha ma'am, please.